தலைமுறையாக கோயில் பக்கமே போயிருக்க மாட்டாங்க, விட்டு போயிருக்கோம். திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அது 5 குடையவன் அங்கே இருந்தாங்கன்னா இந்த குடும்பத்திற்கு ஒரு அம்பாள் தான் குலதெய்வம். அந்த பெண் தெய்வம் என்பது ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு பிடித்ததில்ல நகை நட்டு வாங்குறதுங்கிறதுக்கு பைசா வேணும், புடவை எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கட்டாயமாக அந்த இறைவன் உடுத்துகிற, அது வேட்டியாக இருக்கலாம், மேலே போடுற அங்கவஸ்திரமாக இருக்கலாம், அல்லது சேலையாக இருக்கலாம், ஒரு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது முக்கியம் தானே. கண்டிப்பாக. ஒரு பிள்ளை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மா வயசானவங்க வீட்டில் இருந்தால் கூட முதல்ல அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் அல்லது கதையை சொல்லுவாங்க. உண்மைதான் அது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்பது நாம் கேள்விப்படாத, எல்லா இடத்திலும் இல்லாத கோயில்களாகத்தான் இருக்கும். முருகன்கள்லாம் எல்லாம் ஊருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கு. அதனால் சிவன் கோயில், முருகன் கோயில் இதெல்லாம் அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி. இதழ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நிறைய பேருக்கு குழப்பங்கள் புதுசாலாம் வருது. ஸோ இதற்காக நிறைய பேர் பிரசன்னம் பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ பிரசன்ன ஜோதிடர்களெல்லாம் நிறைய பேர் போய் பார்க்குறவங்க, குலதெய்வத்தை பற்றி தெரியாதவங்க, குலதெய்வ கோவிலுக்கு எப்போ போகணும் அப்படின்றவங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்திலேயே வழி இருக்குது. ஓகே. இப்போது 2-3 தலைமுறையாக கோயில் பக்கமே போயிருக்க மாட்டாங்க, விட்டு போயிருக்கோம். இல்லை இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு பையன் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறான், அங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆகிறான். அந்த பசங்க அங்கேயே படிக்குதுங்க. அவங்க இன்னும் 2 தலைமுறை கழிச்சு இந்த பக்கம் வந்தாங்கன்னா குலதெய்வம் சொன்னால் அவனுக்கு என்னென்னு தெரியாது. இப்படி இப்போ நிறைய பேர்களுக்கு நம்மளோட ஒரிஜினல் குலதெய்வம் யார், நம்ம எங்கே போகணும், யாரை முதல்ல கும்பிடணும், ஒரு கல்யாணம் பண்ணால் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியறதில்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லும். ஓகே. உதாரணத்துக்கு கன்னியா லக்னம்னு எடுத்துக்கோங்க. இந்த கன்னியா லக்னத்திற்கு 5ஆம் பாவாதிபதி சனீஸ்வர பகவான். அப்போ அடிப்படையாக நீங்கள் ஒன்றை வச்சுக்கணும், சனீஸ்வர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு விதமான ஒரு ரஃப்பான காட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முனீஸ்வரன், ஐயனார், இந்த வேட்டைக்கு போகிற தெய்வம், காவல் காக்கிற தெய்வம், ஊர்காவல் தெய்வம், இப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று வரும். இப்போ இதே இன்னொன்று இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லையம்மன்னு கும்பிடுறாங்க. ஊர்காவல் தெய்வம் தான் அது. காளியம்மான்னு சொல்லிட்டு சவுத்தில் கும்பிடுவாங்க. அது ஊருக்கு வடக்கோ தெற்கோ எல்லையில் தான் அந்த கோயிலே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இதே கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகப்பட்டது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்க கண்டிப்பாக காவல் தெய்வத்தில் ஆண் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள். ஓகே. இதே அந்த இடத்துக்கு அடுத்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அது 5 குடையவன் அங்கே இருந்தாங்கன்னா இந்த குடும்பத்திற்கு ஒரு அம்பாள் தான் குலதெய்வம். அது எந்த அம்பாளுங்கிறத அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாயலாக வழிபட்டு வரக்கூடியது, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற கோயில், அப்படி இப்படின்னு வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு அம்பாள் தான் குலதெய்வமாக இருப்பாங்க. அதிலும் கூட அந்த அம்பாளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசிச்சிட்டோம்னா, திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரம். அது ஒரு பெண் குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அது கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். கடகம் தான் சந்திரனுக்கு உண்டான வீடு. அங்கேயும் அந்த சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அசல் அக்கு வேற சொல்லணும், அந்த பெண் தெய்வம் என்பது ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு 5ல் அவிட்டம் இருக்குது. அவிட்டம் என்பது எதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இப்போ பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் குருவாயூரும்பாங்க, இல்லாட்டி பழனிக்கு போகிற பழக்கம்பாங்க, இல்லாட்டி திருச்செந்தூரும்பாங்க. ஆக மொத்தம் இவர்கள் இன்றைய உலகில் சாதாரணமாக எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவர்கள்.
இப்போ எல்லாருன்னா இப்போ உதாரணம் சொல்லப்போனால் எல்லாரும் மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயிலை கும்பிட மாட்டாங்க. எல்லாரும் முனீஸ்வரனையும் ஐயனாரையும் கும்பிடுறது இல்லை. ஆனால் முருகன் பிள்ளையார் இப்படிப்பட்டதை நம்ம ரெகுலராக கும்பிடுறோம். எல்லாரும் கும்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த முருகப்பெருமானுடைய அம்சம் கொண்ட வேல் வச்சு கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அமைப்புடையது குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு லக்ன வாரியாக இதை நம்ம பேசினா ஒரு நாளெல்லாம் பேசணும். 12 லக்னங்களுக்கும் பேசி வரணும். இப்படி வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது எப்படி சார் வழிபடுறதுன்னு கேட்டீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. குலதெய்வத்தை கும்பிடுறதுங்கிறது ஜஸ்ட் லைக் நீங்கள் ஊர்லேருந்து உங்கள் அம்மாவை பார்க்க போனால் என்ன கொண்டு போவீங்க? ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது, ஏதாவது பிடிச்சது இல்லை, புடவை எடுத்துகிட்டு போவீங்க முதல்ல இல்லையா? ஒரு பெண்ணுக்கு பிடித்ததில்லை, நகை நட்டு வாங்குறதுங்கிறதுக்கு பைசா வேணும், புடவை எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கட்டாயமாக அந்த இறைவன் உடுத்துகிற, அது வேட்டியாக இருக்கலாம், மேலே போடுற அங்கவஸ்திரமாக இருக்கலாம், அல்லது சேலையாக இருக்கலாம், அந்த தெய்வத்திற்கு சம்பந்தப்பட்ட நிறத்தில் ஒரு புடவை எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது, உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு ஏதாவது 4 நட்சத்திரம் தேடுவீங்களா? ஆசைப்பட்டா எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம்ல. அவங்க வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா? இதுபோல் குலதெய்வ வழிபாடு என்பது இந்த மாதம் இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரம் இப்படித்தான் போகணும், ஒரு ரூலும் கிடையாது. நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்து பார்ப்பதற்கும் போய் சென்று சேருவதற்குமான தூரம் கம்மியாக இருந்தால் தினசரி கூட போயிட்டு வாங்க, என்ன தப்பு இருக்குது? அதனால் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு எந்த சட்ட இதுவும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினச்சா போய் கும்பிட்டுட்டு வரலாம். இதில் இன்னொன்று உண்டு. எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும், ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பேசுகிறீங்களா, முதல்ல பத்திரிக்கை அடித்த உடனே குலதெய்வத்தை கொண்டு வச்சுட்டு வந்துருங்க. அது கூப்பிடுற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு நபரை எப்படி மதிக்கிறீர்களோ, பார்க்கிறீர்களோ, பழகுகிறீர்களோ, இதே மாதிரி தான் குலதெய்வம் உங்கள் கூடவே வரும். உங்களுக்கு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நைட்டில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற போது மாட்டு வண்டியில் அல்லது நடந்து போனால் பின்னாடியே ஒரு சத்தம் கேட்டது யாராவது வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் அந்த குலதெய்வத்தோட வாசனைன்னு அர்த்தம். திடீரென்று ஒரு ஸ்மெல் ஒரு சில இடங்களில், அது குலதெய்வத்தோட வாசனைன்னு அர்த்தம். இதை உணர்ந்தவர்களுக்கு புரியும், உணராதவர்கள் இதை மறுக்கலாம், அது அவர்கள் உரிமை. கண்டிப்பாக. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் உண்டு. இப்போ ஐயனார் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நரபலி கொடுக்குறதும் உண்டு, சாதாரணமாக சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுறதும் உண்டு. அதில் போயிட்டு இல்லை நம்ம 2 வாட்டியுமே சக்கரை பொங்கல் தான் வச்சோம், அதனால தான் நமக்கு நினச்சது நடக்கலை, இப்படி நினச்சிக்க தேவையில்லை. இப்படி ஒரு குலதெய்வ வழிபாட்டிலையும் ஒரு வேறுபாடுகள் இருக்குது. உங்கள் இஷ்டம்தாம்மா. முதல்ல நீங்கள் ஒரு தாயை பார்ப்பதற்கு, சகோதரியை பார்ப்பதற்கு எப்படியான ஒரு மனோரீதியான பக்குவத்தில் போவீங்களோ, இப்படி போயிட்டீங்கன்னா ஒன்றும் கொண்டு போகாட்டா கூட உங்களுக்கு வரம் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் முதல் பத்திரிகை குலதெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுப நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடக்குது, ஒரு சுப விஷயம் நடக்குன்னா அதில் எந்த தடையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல் பத்திரிகையை குலதெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஆனால் நிறைய பேர் ஃபேஷனாக எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் முதல் பத்திரிகை ஏதோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி, விஐபி, முக்கிய நபர்கள், அந்த குடும்பத்துக்கு முக்கிய நபர்கள், ஸோ அவங்களுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த சுப நிகழ்ச்சிகள் தடைப்படும், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் தடையாகும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது உண்மையா? இதுக்கு நான் முதல்ல சொன்னதுலேருந்தே உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது முக்கியம் தானே? கண்டிப்பாக. ஒரு பிள்ளை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மா வயசானவங்க வீட்டில் இருந்தால் கூட முதல்ல அந்த அம்மா கிட்ட பெருமிஷன் அல்லது கதையை சொல்லுவாங்க. அம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நடக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறது உண்டா இல்லையா? இவ்வளோ தான் குலதெய்வ வழிபாடு. ஆக இவங்க தானாகவே பயந்து கொண்டு என்னமோ தப்பு நடந்துடும், எதுவோ நடந்துட போகுதுங்கிற ஒரு கற்பனையில் பயந்துக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க பயமும் தேரட்டும், நம்ம வேண்டான்னு சொல்லலை, அந்த பயம் தேவையில்லை. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு தயவு செய்து ரொம்ப மரியாதையோ ரொம்ப பயமாக வச்சுக்கிட்டு போக தேவையில்லை. அது நம்மளோட வீடு, நமக்கு தேவையானது, நம்ம உடன்பிறப்பு, நம்ம தாய், முன்னோர்கள். இன்னும் சொல்லட்டுமா, இந்த குலதெய்வ வழிபாடு என்பதிலேயே இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு புடவை எடுத்து வச்சு, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு போட்ட ட்ரெஸ் எடுத்து வச்சு எல்லாம் சாமி கும்பிட்றாங்களா இல்லையா? வளையல் போட்டு பூவெல்லாம் வச்சு. இதுக்கும் குலதெய்வத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த பழக்கம் கண்டினியூ ஆக ஆக இன்னொரு 100 வருஷத்தில் இது குலதெய்வமாக மாறும். ஓகே. அப்போ குலதெய்வம் என்பது நம்மில் வாழ்ந்து மறைந்தவர்கள் விட்டு சென்ற அல்லது நம் முன்னோர்கள் அதை தொடர்ந்துகிட்டு இருந்த இந்த விஷயத்தை நாமளும் தொடர்றோம். அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் மாதம் திருப்பதிக்கு போகிறேன், போயிட்டு வா, வசதி இருக்குது போல் இருக்குது, போயிட்டு வாங்க,
ஆனால் குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் திருப்பதி போகிறதுங்கிறது ஒரு தாயை பட்டி போட்டுட்டு 10 பேருக்கு விருந்து சாப்பிட கொடுத்த மாதிரி அர்த்தம். சிம்பிள். இப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும். கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. இந்த புரிதல் இருந்துட்டா எல்லாருக்குமே நல்லது நடக்கும், நல்லா இருப்பாங்க. ஓகே சார். மோஸ்ட்லி நம்ம நிறைய ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகரோ இல்லை சிவனோ வந்து யாருக்குமே குலதெய்வமாக இருக்காது, அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். மோஸ்ட்லி குலதெய்வம் ஐயனார் இந்த மாதிரி எல்லைச்சாமிகள் இவங்க தான் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. முருகர் சிவன் வந்து குலதெய்வமாக இருக்கிறது அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதான்? உண்மைதான். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்பது நாம் கேள்விப்படாத எல்லா இடத்திலும் இல்லாத கோயில்களாகத்தான் இருக்கும். முருகன்லாம் எல்லாம் ஊருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கு. அதனால் சிவன் கோயில், முருகன் கோயில் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி கும்பிட ஆரம்பித்து நம்பிக்கை வந்து அதில் ஒரு உறவு ஏற்பட்டு பிள்ளைகளும் அதை நடத்தி தொடர்ந்து இப்படியே அது குலதெய்வம் ஆகி போகுது. நான் முதல்ல சொன்னல, வீட்டில் வச்சு சாமியை கும்பிடுறோம், அதுவே 100 வருஷம் கழித்து குலதெய்வமாக மாறும். இதுபோல் இவர்கள் குழந்தைகளோட போகிறது, மொட்டை போடுறது, வர்றது போகிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்க 3rd ஜென்ரேஷன் கேட்டால் எங்களுக்கு முருகர் தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. ஆமாம், இப்படி பழகிறது தான் அது. ஓகே சார். ஸோ வீட்டில் வந்து முதல் சுப நிகழ்ச்சிக்கு முதல் பத்திரிகை கொடுக்கறதா, வீட்டில் நம்ம பிறக்கக்கூடிய வாரிசுகளான குழந்தைகளுக்கு முதல் மொட்டை குலதெய்வ கோவிலில் போடணும் அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எங்களுக்கு திருப்பதி தாங்க ரொம்ப பக்கம், அங்கே போயிட்டு நாங்கள் குழந்தைக்கு மொட்டை போட்டு வந்தோம். திருச்செந்தூர் எங்களுக்கு முருகர் பெருமாரை ரொம்ப பிடிக்கும், அங்கே போய் நாங்கள் குழந்தைக்கு மொட்டை போட்டு வந்தோம் இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதில் குடும்பத்தில் ஏதாவது சாபங்களை உண்டாகும்? ஒன்றும் இருக்காதுமா. இது என்னை கேட்டால் சொல்கிறோம் என்னென்னா, இந்த குலதெய்வ வழிபாட்டை தவிர்த்து விட்டு இவர்கள் எங்கே சென்றாலும் சரி, அல்லது குலதெய்வ வழிபாட்டை புரிஞ்சிக்காமல் இவங்க போகிறதுங்கிறது இவங்க வந்து குலதெய்வத்தோட அருமையை, அந்த இயல்பை உணரலைன்னு அர்த்தம். அந்த உணர்வும் அதை உணரக்கூடிய அந்த இன்பமும் உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக முதல்ல அங்கே தான் போவாங்க. இவங்க அதை புரிஞ்சிக்கல, ஏதோ டேஸ்ட்டே தெரியாமல் அள்ளி வாயிட்டு போட்ட மாதிரி போகிறாங்கன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக என்னோட வேண்டுகோள், தயவுசெய்து நீங்கள் யாராக இருந்தாலும், அது எந்த தெய்வமாக இருந்தாலும், வீட்டில் முதல்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போக வேண்டிய முதலிடம் உங்கள் குலதெய்வம் கோயில். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்கன்னா முதல் பெர்மிஷன் அங்கே வாங்கணும். ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், அப்ளிகேஷன் போடுறீங்களா, அதை கூட கொண்டு வச்சு வேண்டிட்டு வாங்க. உங்கள் நம்பிக்கை உயர உயர உங்களுடைய புரிதல், உங்களுடைய உணர்தல் என்பது அதிகமாகும். அப்போ அந்த உணர்தல் அதிகமாகிற போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மனுஷனை பொறுத்தளவு இந்த உருவத்துக்குள்ள ஏகப்பட்ட நெகட்டிவ் உள்ள சுமந்துக்கிட்டு அலையிறான். இந்த நெகட்டிவான விஷயங்கள் கலண்டு வெளியில் போனாலே ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சண்டைக்கு போக மாட்டான், சிரித்த முகம் வந்துடும். ஒரு இன்டர்வியூ போனால் கூட சிரிச்சுக்கிட்டே பேசுவான், அங்கே வேலை கிடச்சிரும். தன்னை தயார் செய்தல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இப்போல்லாம் எத்தனையோ கிளாஸுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஒரு மண்ணும் தேவையில்லை. தன்னை தயார் செய்வதற்கு நீங்கள் நம்ம குலதெய்வத்தை பற்றி பேசுகிறதுனால இந்த டைட்டிலுக்கு சொன்ன மாதிரி சொல்லணும்னா, நீ முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாட போய் பாரு. உங்கள் ஊருக்கு போ, அது ஆலமரத்தடியாக இருக்கட்டும், ஆற்றங்கரையாக இருக்கட்டும், ஊருக்கு பக்கத்தில் கல்லா நிற்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. முதல்ல நம்பணும். குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிட்டீங்கன்னா தன்னை உணர்தல், தன்னை மாற்றுதல், தன்னை புரிதல், தன்னிடம் ஒரு அழகு, லட்சணம், சிரிப்பு, மகிழ்ச்சி இத்தனை வரும். ஊரெல்லாம் உங்களை விரும்பும், கொண்டாடும், மகிழும். நீங்கள் வளர்ந்துட போகிறீங்க, அவ்வளோதானே. சரி, இப்போ இருக்கிற நிறைய பீப்புள்ஸோட ஒரு மைண்ட் செட்டு, திருப்பதிக்கு நான் போய் எவ்வளோ நாள் வேணாலும் நான் தங்கி சாமியை பார்க்க நான் ரெடி, திருப்பதிக்கு போய் எத்தனை நாள் தங்கி வேணாலும் நான் சாமியை பார்க்க ரெடி. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. அப்படிங்கிற ஒரு போனோமா சாமியை பார்த்தோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் குலதெய்வ கோவிலை வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இது உண்மையா? இல்லை, உண்மையாக நடக்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. எப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நான் நிறைய இடங்களில் பேசுகிறேன், கோயில்களோட பேசுகிறேன். சிவராத்திரி அன்னைக்கு போனால் போதும், வருஷத்துக்கு ஒரு நாள் போனால் போதும், இப்படி கொண்டாடியே வந்துட்டோம். ஏம்மா, ஒரு காலத்தில் வசதி இல்லை, போக்குவரத்துக்கு வசதி இல்லை, வீட்டில் வசதி இல்லை, பண நடமாட்டம் இல்லை. அப்போ வருஷத்துக்கு ஒரு நாளாவது குலதெய்வத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு சிவராத்திரின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அன்றைக்கி போய் கோயிலில் உட்காந்தாங்க. இன்றைக்கி எல்லார்ட்டையும் வசதி இருக்குது, பணம் இருக்குது, பயணத்திற்கு வாகனம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிற போது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் போகணுங்கிறது இல்லை. நீங்கள் திருப்பதி போகிற மாதிரி இங்கேயும் கூட மாதத்துக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு ரகம். இன்னொன்று, இப்போ வாழ்வியல் என்பதே வாழ்வை கடந்து ஃபேஷன்ஷிப்பாகி போச்சுப்போம். கண்டிப்பாக அழகு சாதனமாக அல்லது ஒரு ஃபேஷனாக திருப்பதி போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அதில் ஒரு பெருமை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் டூர் போகிற மாதிரி போயிட்டு வராங்க. ஸோ இப்படியெல்லாம் கலந்து போகுது. பக்தியும் ஒரு பக்கத்தில், ஒரு பக்கம் டூர் போன மாதிரி இப்படி போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு அதில் அந்த பயணத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, டென்ஷன் குறையுது. அதனால் போயிட்டு வராங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை நீ குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே திருப்பதிக்கு போ. அங்கே திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு முன்னாடி அங்கே உங்கள் அம்பாள் தான் நின்றுட்டு இருப்பா, இல்லை உங்கள் ஐயனார் தான் நின்றுட்டு இருப்பார். அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு.
கண்டிப்பாக. சரி, இப்போ குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற காமனான விஷயம், எங்கள் குலதெய்வம் வந்து உக்கிரமாக இருக்கும், எங்கள் மேலே ஏதோ கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்கள நாங்கள் எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு வீட்டில் ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, விபத்துகள் ஏற்படுது, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்க மாட்டேங்குது, குலதெய்வத்தினுடைய சாபத்தை நாங்கள் வாங்கிட்டோமோ அப்படிங்கிற பயத்துலேயே நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மையாகவே குலதெய்வத்தினுடைய சாபமா இல்லை இவங்களா அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க? கடைசியில் சொன்னது தான் உண்மை. அவங்களா தவறாக புரிந்து கொள்கிறது தான். எந்த தெய்வமும் யாரையும் பழிவாங்கிறது இல்லை. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பயத்தை முதல்ல விட்டுறணும். நீங்கள் இஷ்டப்பட்டு போகிறீங்க, கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு வேண்டியது முதல்ல போகிற போது ஒரு பற்று ஏற்படாது. எந்த கோயிலுக்கு போங்க, ஃபஸ்ட் டைம் போகிற போது உங்களுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். கண்டிப்பாக. ரெண்டாவது வாட்டி பார்க்குற போது அந்த வேடிக்கை குறைஞ்சி தெய்வத்தை பார்க்குற நேரம் அதிகமாகும். மூணாவது வாட்டி போகும்போது அங்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். நாலாவது வாட்டி தான் இங்கே என்னென்னமோ எல்லாரும் பண்ணியிருக்காங்களே நம்ம இன்னும் பண்ணலையேன்னு அதையும் வாங்கிட்டு போக சொல்லும். இப்படி அடிக்கடி போய்கிட்டு இருக்கிற போது உங்களுடைய பழக்க வழக்கங்களில் தெய்வம் சார்ந்த விஷயங்களில் நிறைய அணுகுமுறைகள் உங்களிடம் மாறும். அந்த மாற்றங்கள் வருகிற போதே உங்களிடம் ஒரு ஒழுக்க பழக்க வழக்கங்கள் ஏற்படும். இது அத்தனையுமே இறைவன் கொடுத்த வரமாக மாறி நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால் எந்த தெய்வமும் உங்களை பழி வாங்காது, சாபம் கொடுக்காது, ஒன்றும் பண்ணாது. முதல்ல இப்படி நினைக்கிறவங்க நான் என்ன செஞ்சோன்னு தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். ஊருக்கெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு அப்புறம் தன் வீட்டில் நல்லது நடக்கலைன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக. முதல்ல நீங்கள் என்ன பண்ணினீங்க? இந்த எதிர்வினை ஆற்றுறதுங்கிறது இந்த அதாவது கை தட்டினா சத்தம் வரும், இவன் கையும் தட்டணுமா சத்தமும் வரக்கூடாதும்பா, அப்போ காதைத்தான் பொத்தணும். ஸோ அதனால் நீங்கள் பயத்தை விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போங்க. நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை 1 2 முறை 4 முறை போன உடனேயே அந்த அருளை கிரகித்து கொள்ளக்கூடிய தகுதியை இந்த மனமும் இந்த உடலும் பெற்றுக்கொள்ளும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இயக்கம் நடக்கும். அது இறைவன் கொடுத்த வரமாக மாறும். ஓகே. ஸோ நம்ம மோஸ்ட்லி நிறைய படங்களையும் சரி, இப்போ ரீசெண்டாக சிங்கீதம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த ஊர் மக்கள் வந்து அந்த சாமிகிட்ட போய் நிறைய வேண்டிப்பாங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் குலதெய்வமாக இருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுக்காதனால அந்த ஊருக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த கதை போகும். ஸோ உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் நிறைய பேர் வந்து அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாமிக்கிட்ட போய் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் நான் வந்து ஒரு ஆடு பலி கொடுக்குறேன், நான் வந்து ஒரு கோழி பலி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. பட் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வேண்டுதல் நிறைவேற்றலை அப்படின்னா சாமி கோச்சிக்குமா? பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு 4ஆம் கிளாஸ் பையனை டீச்சர் ரொம்ப கொஞ்சம் கொலைவிட்டாங்கன்னா அவன் படிக்க மாட்டான், எழுத மாட்டான். ஐயோ கை வலிக்குதுப்பா செய்வான்ல. கண்டிப்பாக. அப்போ அவனை ஏன் பயமுறுத்தி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அந்த பையனை டீச்சர் ஓரளவுக்கு பயமுறுத்தினா தான் அவன் சப்ஜெக்டில் டெவலப் ஆகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்குவான். கண்டிப்பாக. இதே போல தான் வழிபாடுகளும். நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாமல் போனதுனால உங்களுக்கு இப்படி வந்துடும். இயல்பாக தெய்வத்தை பார்ப்பதற்கும் தெய்வத்தை ரசிப்பதற்கும் அந்த ஸ்தலத்தில் போய் நிற்கிறதுக்கும் பழகணும் முதல்ல. அது வந்து இப்படி பயமுறுத்தி எப்படியாவது கோயிலுக்கு போடா அப்படின்னு சொல்கிற கதை தான் இதை தவிர திரும்பவும் சொல்கிற எந்த தெய்வமும் யாரையும் பழி வாங்காது, எந்த ஊர்லேயும் நடக்காது. இது கதைகளாக கட்டுரைகளாக நாம் வாசிக்கலாமே தவிர அது உண்மை இல்லை. சார் நிறைய பேர் நாங்களாக வந்து எங்களோட குலதெய்வம் கனவுல வந்தது, எங்கள் குலதெய்வம் வந்து எங்ககிட்ட பேசினாங்க, எங்களுக்கு சில இடங்கள் பார்க்கும் போதே எங்களுக்கு அவங்களோட உருவம் தான் தெரியுது அப்படின்லாம் நம்ம பார்க்கணும்ல. இதில் வீட்டில் வந்து மூத்தவங்களோடையோ இல்லை குழந்தைகள்டையோ வந்து குலதெய்வம் வந்து பேசுகிறாங்க, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இல்லை, இயற்கையாக தெய்வ வழிபாடு அதிகமாக செல்லுகிற போதும் இந்த பிரச்சனைகள் வரும். அதாவது நான் கடவுளை பார்த்துட்டு வந்தேன், நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன் இப்படின்ட்டு போகிறது ஒரு நியாயம். எனக்கு எல்லாமே அவங்களே செய்வாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள், இது ஒரு பக்கத்தில் நியாயம்னு நினச்சி மக்கள் இருக்கிறாங்க. இது தப்பது. இப்படி ரொம்ப ஓவராக எல்லாமே அவர்களால் தான் நடக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, அது சரணாகதி தத்துவம். அது நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சரணாகதி ஆகாமல் எனக்கு பெனிஃபிட்டெல்லாம் எங்கள் குலதெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற போது அப்போ அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் தாட் போய்கிட்டே இருக்கும், எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அப்போ இது நமக்கு காதில் கேட்ட மாதிரி அசரீரி ஒழிச்ச மாதிரி இப்படியெல்லாம் தோன்றது இயற்கை. இது வந்து எனக்கு இது சரியாக பதில் சொல்ல தெரியல, இது அனுபவப்பட்டவங்களுக்கு கேட்டால் தெரியும். ஆக்சுவலாக குலதெய்வ வழிபாடு என்பது என்னை பொறுத்தளவு நான் இந்த 65 வயசில் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே நீங்கள் இஷ்டப்பட்டு ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரி என் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்கள் தாயை சந்திக்க செல்லுகிற போது உங்கள் மனநிலை என்னவோ அந்த மனநிலையோடு அந்த வாசலை தொட்டிங்கன்னா
அம்மா எப்படி வாதம்பி நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, ஐயோ வாடி போயிருக்கிறியே, ஏன் இந்த சட்டை போட்டு வந்த, உனக்கு நல்லா இல்லையே, நீ என்ன இப்படி இருக்கிற, நல்லா சாப்பிடுத்த, இப்படி சொல்லுவாங்கல்ல. இதுபோல தெய்வமும் நம்மளை அழைக்கும், வரவேற்கும், நடக்கும், அதையும் உணரலாம். சார், இறுதியாக ஒரு கேள்வி. நிறைய பேர் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய கோவிலேருந்து ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, இல்லை கோவிலேருந்து எலுமிச்சம்பழம், காலடி மண், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வீட்டில் பூஜை அறையில் தனியாக வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது காலங்காலமாக நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உண்மையாகவே உக்கிர தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சா வீட்டில் அமானுஷ்யமாக நடக்கும் அப்படின்னு, சாந்தமான தெய்வங்களை மட்டும்தான் பூஜை அறையில் வச்சு வழிபடணும் அப்படின்றாங்க. உண்மைதானா அது? இல்லை, எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட போனாலும் தயவுசெய்து கும்பிட்டுட்டு கொடுக்குற மாலை சில கோயில்களில் பார்த்தா எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, கொண்டாந்து பூஜை ரூமில் வச்சுப்போங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க பாருங்கள், அந்த காலடி மண் எடுத்துகிட்டு வர்றது, பூமியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் தப்பு. அதனால் அந்தந்த சக்தி அந்தந்த இடங்களில் இருந்தால் தான் அதை நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை கொண்டாந்து பூஜை ரூமில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல கோயிலாக நடத்திக்க முடியுமா வீட்டை? முடியாது. அப்போ அந்த பேதங்கள் வந்துடும், அது ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டுட்டு போகும். அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் சாமியை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறதோ அல்லது உக்கிர தெய்வத்தை வச்சுக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கொண்டு போனதை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கோ அல்லது ஐயனாருக்கோ சாத்தி பார்த்து மகிழ்ந்துட்டு வரணுமே தவிர அங்கேருந்து அள்ளிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டால் நல்லது நடக்குங்கிறதெல்லாம் தவறான பழக்கம். இதை எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த எதிர்பார்க்குற பழக்கம் ஏற்பட்டதுனால தான் கோயில்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் நாம் ஒரு மாலையை கொடுத்து ஐயர் பதிலுக்கு கழுத்தில் ஒரு மாலை போடுறாரு. இதெல்லாம் நல்லதில்லை. தெய்வத்திட்ட இருக்கக்கூடிய மாலை நம்ம கழுத்தில் போட்டுக்கிற அளவுக்கு நம்ம உத்தமமா, சுத்தபத்தமா, நல்ல எண்ணம் இருக்குதா? அங்கே போய் ஐயர் தூக்குற போதே அந்த மாலை தான் நல்லா இருக்கும், இவர் சின்ன மாலை எடுத்து வரான்னு நினைக்க தோணும். இது அவசியம் இல்லாத ஒன்று. இந்த எதிர்பார்ப்பே கூடாது. முதல்ல தெய்வத்தை சந்திக்க போகிற போது வெட்ட வெளிச்சமாக மன வெளிச்சமாக வச்சுக்கிட்டு நான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு வந்தால் எவ்வளோ உத்தமம். அதை விட்டுட்டு எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அடுத்து ஒரு 3வது பையன்தான் பிறக்கணும், அப்போ தான் நான் வருவேன், இல்லாட்ட வரவே மாட்டேன்னு சொன்னால் இது என்னது? இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோ அவசியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு முக்கியமான டாப்பிக்கை எடுத்து இவ்வளோ தெளிவான பதில்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.